ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரலேருந்து நான் உங்கள் சோனியா. ஒரு தவளை தண்ணி இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே விழுந்துருது. அதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது ஆரம்பத்தில் அந்த தவளை வெளியே குதித்து தப்பிக்க ட்ரை பண்ணலை. கொஞ்சம் ஹீட் ஆகுது, அப்போ அதுலேயே இருக்குது. கொஞ்சம் ஆக ஆக அப்பயும் அது கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளேயே இருக்குது. கொஞ்சம் மேனேஜபிளை தாண்டி ஹீட் ஆன உடனே அது தன்னோட பாடி டெம்பரேச்சரை அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்பயும் இட் ரிமைன்ஸ் இன்சைட் த வாட்டர். கொஞ்ச நேரம் ஆகி சூடு ஜாஸ்தியாக அதால் தாங்க முடியல. அது எவ்வளோ என்ன பண்ணாலும் கொதிக்க அது வெளியே ஜம்ப் பண்ணவும் முடியல. அதுக்கான டைமும் இல்லை, அது வெளியே குதிக்கிறதுக்கான எனர்ஜியும் இல்லை. கடைசியில் அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே சூடு தாங்காமல் அந்த தவளை செத்து போயிடுது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம தண்ணியை குறை சொல்கிறதா இல்லை தவளையை குறை சொல்கிறதா? எதையுமே குறை சொல்ல முடியாதுங்க. ரைட் டைமில் எடுக்கப்படாத ரைட் டெசிஷன், அதாவது அந்த நேரத்தில் தவளையோட முடிவுக்கு காரணம். இந்த விஷயத்தில் கொதிக்கிற தண்ணியில், அதாவது பாய்லிங் வாட்டரில் அந்த தவளை குதிச்சிருந்தா அது உடனே வெளியே குதிச்சிருக்கும். இந்த சூட்டு நம்மளால் தாங்க முடியாதுன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அது வெளியே குதித்து தப்பிச்சு உயிர் பொழைச்சிருக்கும். ஆனால் கம்ஃபர்டபுளான கோல்டு வாட்டர்னால அது அமைதியாக இருந்துச்சு. கொஞ்சம் சூடானோடனே இல்லை திருப்பி நார்மல் கோல்டுக்கு வந்துடும்னு அது நம்புச்சு. கொஞ்சம் சூடாக இல்லை சரியாயிடும், முடிஞ்சிரும்னு அது வெயிட் பண்ணி கடைசியில் அதோட பாய்லிங் பாயிண்ட் அந்த எக்ஸஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் அதால் எதுவுமே பண்ண முடியாமல் நீ ஆக்ஷன் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் அது கிவ் அப் பண்ணி சேர்த்துருச்சு. இந்த கதையை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது மனிதனோட சைக்காலஜியை தான் விளக்குது. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நமக்குள்ளே ஒரு விஷயம் வளருதுன்னா நமக்கு அது சரியாக வருமா சரியாக வராதான்னு யோசிச்சுட்டு அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கோ இல்லை அதை நம்ம கைமீறி போகிற அளவுக்கு அதை விடக்கூடாது. அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நிறைய இருக்குது. ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ்னால் இப்போது ஸ்மோக்கிங் நீங்கள் பண்ணும்போது சரி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுறலான்னு அது ஒரு பயங்கரமான அடிக்ஷனாக மாறி அது விட முடியாத, அதை விட்டு வெளில வராமல் அது நம்மளுக்கு டேஞ்சரஸாக ஆகிற லெவலுக்கு இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலே அதை அவருன்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்து அதுலேருந்து அந்த ஒரு தப்பான ஹேபிட்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம், அது டாக்ஸிக்னு தெரிய ஆரம்பிக்கும் போதே அதை விட்டு வெளியே வந்து நம்மளோட பீஸ், நம்மளோட ஹெல்த் எல்லாத்தையும் யோசித்து அதை நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி போனால் போகுது, ஏதாவது ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லி இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ணி ஒரு கட்டத்தில் அதை நம்மளுக்கே ரொம்ப டேஞ்சரஸாக ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. ஒரு வேலை விஷயத்துலையும் அப்படி தான். ஒரு ஒர்க்கு அங்கே சில காரணங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாதுன்னும் போது பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இட் வில் பி லேட். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு இது ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குது, இல்லைன்னா நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆரம்ப கட்டத்திலே அந்த ஃப்ராக் தப்பிச்சிருந்தா அந்த ஃப்ராகுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ அதே மாதிரி நம்மளும் ஆரம்ப கட்டத்திலே எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து சில முடிவுகளை எடுத்தால் நம்ம எந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன்லேருந்தும் சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு தலைப்பாவோட போயிடுச்சுன்னு அந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியும். இது சைக்காலஜிக்கல் டேர்மில் பாய்லிங் ஃப்ராக்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங்.